வெல்கம் டு ஆல். இன்னைக்கு வந்து டிஓஎம்ல யூனிட் 3 ஃப்ரீ வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 3ல வந்து சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதான் வந்து சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கேட் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷனில் இதுதான் சிலபஸாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ல இருந்து சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேசிக்ல இருந்து ஒரு 13 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த பேசிக் வைப்ரேட்டரி சிஸ்டத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வெர்லிங் ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட். இதுல செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா டேம்பிங். ஸோ டேம்பிங் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து நம்ம இந்த இதுல வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இந்த வாட் இஸ் அ பீரியட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆர் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட்ங்கிறது செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ டைம் இன்டர்வல் ஆஃப்டர் விச் தி மோஷன் ரிப்பீட்டட் இட்செல்ஃப். ஒரு மோஷன் வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் எத்தனை தடவை வந்து அந்த மோஷன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டைனமிக்ஸ் லேப்ல பண்ணியிருப்பீங்க. ஒரு காம்பவுண்ட் பெண்ட்லத்தை எடுத்துட்டு டைம் பீரியட் கால்குலேட் பண்ணிருக்கீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டைம் பீரியட். நெக்ஸ்ட் வந்து சைக்கிள் அப்படின்னா ஒன் மோஷன் கம்ப்ளீட்டட் டியூரிங் ஒன் டைம் பீரியட்ல எவ்வளவு மோஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதை வந்து நம்ம சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ 1/seconds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1/secondsங்கிறது நம்ம ஹெட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/time period. ஸோ இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/time period. ஸோ இந்த யூனிட்ல என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா Fn இஸ் ஈக்குவல் டு 1/2π √g/del அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ அதே மாதிரி Fn இஸ் ஈக்குவல் டு 1/2π √s/m. இதுல 2π. ஸோ இது நம்ம கால்குலேட்டர்ல போட்டலாம். 1/2π √g. ஸோ ஜிங்கிறது என்ன அப்படின்னா acceleration due to gravity. So g is the acceleration due to gravity. G is equal to 9.81 meter by second square அப்படின்னு சொல்லுவோம். So del for deflections in meter. இல்ல sங்கிறது வந்து spring constant, mங்கிறது mass. ஸோ இதான் வந்து நம்ம frequency formula நம்ம இந்த யூனிட்ல யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து என்னென்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃப்ரீ வைப்ரேஷன், ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஃப்ரீ வைப்ரேஷன் நம்ம யூனிட் 3ல பார்ப்போம். ஃப்ரீ வைப்ரேஷனும் டேம்ப்டு வைப்ரேஷனும் நம்ம யூனிட் 3ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் வந்து யூனிட் 4ல பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வைப்ரேட்டரி மோஷன்ஸ். when no external force acts on the body. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்மே ஆக்ட் ஆகாம ஒரு பாடி ஒரு சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு, அதோட வைப்ரேட் ஆகுது, வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே கொடுக்காம ஒரு பாடி வந்து வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ வைப்ரேஷன் ஆர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். when no external force acts on the body. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் when body vibrates under the influence of the external force. நம்ம சம் மிஷின்ஸை வச்சு வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த டைப் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த நோட்ல இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. when the frequency of the external force, so omega is equal to omega is equal to omega n. when the frequency of the external force is that of the natural vibrations அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசனன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன அப்படிங்கிறத யூனிட் நம்ம இந்த டேம்பிங் வைப்ரேஷன்ஸ் போகிறப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். when the frequency of the external force is same as that of the natural vibrations, resonance takes place. அது என்னன்னா omega is equal to omega n அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல நம்ம போடுவோம். ஸோ அது வந்து ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வச்சுட்டு நம்ம ஒரு மாஸ் வந்து ஸோ மேலேயும் இதை வந்து மேலேருந்து கீழே இழுக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்சலரேட்டிங் ஃபோர்ஸ் m × d² x / dt² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்சலரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆஃப்டர் சம் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேம்பரை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேம்பரை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டேம்பிங் வைப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு டேம்பரை ப்ரொவைட் பண்ணால் என்ன ஆகும், அது கிராஜுவலி அந்த வைப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கிராஜுவலாக டிசிபேட் பண்ணும் பை த ஃப்ரிக்ஷன் அண்ட் அதர் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக வந்து அது வந்து
வைப்ரேஷன்ஸ் வந்து குறைக்கும். when the external energy of the vibrating system is gradually dissipated by the frictional or other resistance. நம்ம வந்து fluid damping ஸோ வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். fluid damping வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அந்த வைப்ரேஷன்ஸ் will be the damped vibrations. ஸோ நம்மளுக்கு ஸோ யூனிட் 3ல வந்து ஸோ இந்த டாபிக் வந்து யூனிட் 3ல பார்ப்போம். இது வந்து யூனிட் 4ல பார்ப்போம்.